ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறைய தடவை இந்த லிக்யூடிட்டின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க லிக்யூடிட்டின்னு சொல்லி. இந்த லிக்யூடிட்டின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவது இந்த லிக்யூடிட்டி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிம்பிளாக விளங்குற மாதிரி சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆறு இருக்குது, சரி, ஒரு ரிவர் ஒன்று இருக்குது. அந்த ரிவரில் வந்து நிறைய மீன் இருக்கும். இப்போ அந்த ரிவர் வந்து வத்த கொள்ளை என்ன செய்யும்னு சொன்னால், அதில் சில மீன் வந்து தப்பிச்சு வேறு எங்கே சரி வைத்திரும். சில மீன் வந்து அங்கேயே இருக்கும், போகாது. சரியா? அப்போ இதில் வந்து என்ன செய்வாங்க, இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னால், இதை அப்படியே நீங்கள் மார்க்கெட்டுக்கும் கம்பேர் பண்ணிடும் உங்களுக்கு. சரியா? இப்போ சில மீன் வந்து தப்பிச்சு போய்ட்டும், சில மீன் வந்து இருக்கும். திருப்பி ரிவரில் வந்து திருப்பி தண்ணி வந்து வரக்கொள்ள, திருப்பி ரிவரில் வந்து தண்ணி ஃபுல்லாகக்கொள்ள அந்த தப்பிச்சு போச்சு தானே அந்த மீன்கள் வந்து இந்த ரிவருக்கு வந்துடும். அப்போ இங்கேருந்த இப்போ இங்கேருந்த மீன்கள் என்ன செய்யும் சொன்னால், இங்கேருந்த மீன்கள்லாம் செத்து போய்டும். என்ன சொன்னால் தண்ணியில் செத்து போய்டும். இப்போ தப்பிச்சு போன மீன்கள் வந்து இங்கே திருப்பி வரும். அப்போ இதே தான் சிம்பிளாக நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க்கெட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இப்போ மேலே மூவ் ஆகுதுன்னு வைங்களே. இப்போ மேலே மூவ் ஆகல, தண்ணி ஃபுல், சரியா, தண்ணி ஃபுல் மேலே மூவ் ஆகுது. சரியா? அப்போ என்ன செய்யும்னு சொன்னால், மார்க்கெட்டில் மேலே மூவ் ஆகக்குள்ள திடீர்னு சொல்லி மார்க்கெட்டில் வந்து மெனிப்புலேஷன் சொல்லி நடக்கும். மெனிப்புலேஷன் சொல்கிறேன், இந்த லிக்யூடிட்டியை ஹண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வே உண்டு. சரி, அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வேல்ஸ் தான் இப்போ இந்த தண்ணியில் வந்து தண்ணி எப்படி எங்களுக்கு வத்தும்னு சொன்னால் டேம். இப்போ டேம்பில் வந்து ஒவ்வொரு டோர் இருக்கும், அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து தண்ணி வந்து வத்தும். சரியா? அப்போ இங்கே வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணுற, மார்க்கெட்டில் டோரை க்ளோஸ் பண்ணுறால் தான் வேல். அப்போ வேல் வந்து என்ன செய்வார்னு சொன்னால், பெரிய இன்வெஸ்டர் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து இங்கே வச்சு, அப்போ அவங்க வந்து பை பண்ணியிருப்பாங்க, இங்கே வச்சு அவங்க செல் பண்ணி விட்ருவாங்க. இந்த இடத்துல வச்சு அவங்க செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல வச்சு அவங்க செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அங்கிட்ட வந்து நாங்கள் வந்து எங்களோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அங்கிட்ட வந்து எங்களுடைய பை என்ட்ரி நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஓகே, மார்க்கெட்டில் க்ரீன் கேண்டில் வருது அப்படின்னு சொல்லி பை என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அந்த டைம் என்ன நடக்கும்னு சொன்னால், மார்க்கெட் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து ஹண்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு அங்கேருந்து திருப்பி மார்க்கெட்டை மறுபடியும் மேலே கொண்டு போவாங்க. சேம் இங்கே ரிவருக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹண்ட் இருக்குது. அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் தான் இங்கே செத்த அந்த மீன் இருக்குது. அந்த செத்த மீன் தான் எங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹண்ட். அப்போ எங்களை வந்து மார்க்கெட்டு வைப் அவுட் பண்ணிடுவாங்க. சரியா? இப்போ தப்பிச்சு போன மீன் சொன்னேன், அந்த தப்பிச்சு போன மீன் தான் இந்த வேல்ஸ்ட இந்த ட்ராப்பில் மாட்டாமல் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி வேல்ஸ் வந்து எங்கே என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுறாங்களோ அங்கே வந்து இவங்க என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவாங்க. அங்கே இவங்க என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால், மார்க்கெட் வந்து அங்கே இருந்தால் மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ நாங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணோம், வேல்ஸ் என்டர் பண்ண இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணி. சரியா? அப்போ வேல்ஸோட இப்போ தண்ணி இங்கே ஃபுல் ஆகுது, ஆற்றுல தண்ணி ஃபுல் ஆகுது, இங்கே வந்து வேல்ஸோட நாங்கள் மூவ் ஆகிறோம். சரியா? இப்போ இந்த லிக்யூடிட்டி வந்து எங்கே கூடுதலாக இருக்கும், அதை எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த லிக்யூடிட்டி வந்து எங்கே கூடுதலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கோயினில் பை அண்ட் செல் கூடுதலாக நடக்குதோ அந்த கோயினில் வந்து லிக்யூடிட்டி வந்து கூடவாக இருக்கும். இப்போ சில கோயின்ஸ் இருக்கும் 0.000 போகும். இதுக்கு முன்னுக்கு $1 ஆல் டைம் ஹை வச்சிருக்கும், $2 வச்சிருக்கும். அதில் என்ன நடக்கும்னு சொன்னால், அதில் வந்து லிக்யூடிட்டிஸ் இல்லை. அதனால தான் மார்க்கெட் வந்து என்ன செய்யுன்னு சொன்னால் கீழே மூவ் ஆகுது. அப்போ உங்களுக்கு டவுட் ஒன்று வரலாம், இப்போ பிடிசி எல்லாம் கீழே மூவ் ஆகக்கூட அந்த டைம் லிக்யூடிட்டிஸ் இல்லைன்னு சொல்லி. அந்த டைம் லிக்யூடிட்டிஸ் இருக்குது. பட் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மார்க்கெட் மேக்கர்ஸும் வேல்ஸும் எங்களை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. எங்களை வந்து மார்க்கெட் விட்டு வைப் அவுட் பண்ணுறதுக்கான அந்த வேயை தான் அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த லிக்யூடிட்டியை வந்து நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து லிக்யூடிட்டி கிராப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இப்போ மார்க்கெட்டில் வந்து பெரிய ஒரு விக் கொண்டை வச்சுட்டு, இப்போ கேண்டில் இது ஒரு கேண்டிலாக எடுப்போம். இங்கே வந்து பெரிய ஒரு விக் கொண்டு இருக்குது, இங்கே சின்ன விக் கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பெரிய விக் தான் லிக்யூடிட்டி கிராப். அப்போ இங்கே வந்து மார்க்கெட் கீழே மூவ் ஆகி கீழே லிக்யூடிட்டிஸை ஃபுல்லாக கிராப் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இப்படி பெரிய விக்கோன் வந்தால் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டாங்க.
போகிறோம் நாங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்து எங்களுக்கு வந்து என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னால் ஓகே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து லிக்யூடிட்டியை பற்றி ஃபுல் நாலேஜ் தேவை. அது மட்டும் இல்லாமல் லிக்யூடிட்டி வந்து எங்கே இருக்கும், அதை வந்து லிக்யூடிட்டி கிராஃப் பண்ண போகிற எப்படி நாங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் மணியோட நாங்களும் வந்து ட்ரேட் பண்ணுறது. ஸ்மார்ட் மணின்னு சொன்னால் வேல்ஸ் வந்து எங்கே என்டர் பண்ணுவாங்களோ அங்கேன்ட்ட வச்சு நாங்கள் ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க விரும்பினான்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.